ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்னஸ் இல்லாத ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இந்த சம்மர் சீசனில் கொடுக்க வேண்டிய ரெசிபியும் கூட. ஏன்னா மைல்டாக இருக்கும், காரம் அதிகம் இருக்காது, ரொம்ப ஆயில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லஞ்ச் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, தேவையான அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நான் இது பாயில் பண்ண போகிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு குக்கர் சாதத்தை விட இந்த மாதிரி கிண்ணத்துலேயே நீங்கள் கப்பில் வச்சு அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறதே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குக்கரில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கேஸ்ட்ரிச் ப்ராப்ளம் வரும், வயிறு உபசமாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுங்கள் குக்கரில் சாதம் வடிக்கிறத மட்டும். காய்கறி அதெல்லாம் வேக வைக்கிறது அது வேறு. சாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வடித்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் நான் குட்டி கேரட் நான் அது மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தேன். அதையும் இதோட நான் நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வற்றிருக்கு. சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் நான் உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி கட் பண்ணி வேக வச்சுருந்தேன். சூடாக இருக்கனால தான் என்னால் பிக்க முடியல. இப்போ நான் தோல் சீவிட்டு மறுபடியும் நான் அந்த லைட்டாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் கேரட்டு வேக வச்ச தண்ணி அதோடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா மிக்சியில் சூடாக போட்டிங்கன்னா மேலெலாம் தெரிச்சிடும். ஸோ இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 6லேருந்து 10-11 மாதம் குழந்தைக்கெலாம் கூழ் மாதிரி அரைச்சி கொடுக்குறது ஓகே. பட் அதே மாதிரி நீங்கள் 1 வயசு 2 வயசு வரைக்குமே நீங்கள் கூழ் மாதிரியே கொடுத்துருந்தீங்கன்னா மென்று சாப்பிட பழக்க மாட்டாங்க. அப்புறம் எந்த சாப்பாடுமே சரியாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு எது பிசைஞ்சு ஊட்டினாலும் அவங்களுக்கு முழுங்க தெரியாது, அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சாப்பாடு கொடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். நான் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் நான் இஞ்சி நல்லா துருவி அதை மறுபடியும் நான் நசுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களோட வாயில் நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வாயில் தட்டுப்படாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா முழுங்கிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் முக்கியமாக உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு, நெய் இது எல்லாமே குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்க வெயிட் ஏறுறதுக்கும் நல்ல ஒரு கரெக்டான ஒரு லஞ்சாக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.